செய்தி. வேலூர் பள்ளிக்கொண்டா டோல்கேட் முற்றுகை செய்யப்பட்டிருக்கிறது. சுங்கச்சாவடி கட்டண உயர்வை கண்டித்து வேலூர் பள்ளிக்கொண்டா டோல்கேட் முற்றுகை செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரம். தர்ஷினி, இந்த தமிழகம் முழுவதும் 7 இடங்களில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் சுங்க கட்டணம் உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் இந்த சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அந்த பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடியில் அந்த மனிதநேய மக்கள் கட்சியினர் தற்போது சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது அடிக்கடி சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வதாகவும் இந்த கேரளா, மகாராஷ்டிரா உட்பட மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிக சுங்கச்சாவடிகள் உள்ளதாகவும், மேலும் தமிழகத்தில் 10 சுங்கச்சாவடிகள் காலாவதி நிலையில அதனை அகற்றாமல் பயன்பாட்டில் வைத்து அடாவடி சுங்க வசூலில் ஈடுபட்டு வருவதாக கூறி இந்த வேலூர் மாவட்டம் இந்த பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடியில இந்த மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் ஏஜாஸ் அகமது தலைமையில சுமார் 500க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர் அந்த தேசிய நெடுஞ்சாலையில நின்று இந்த பதாகைகளை வைத்துக் கொண்டு இந்த கண்டன கோஷங்களை ஏற்படுத்தி அங்குள்ள இந்த பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இந்த சுங்கச்சாவடி ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் அவர்களை மீறி அந்த பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடியை அந்த மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.